அர்ஜுன் ஒரு சாதாரணமானவன். ஆனால் அவன் கனவுகள் சாதாரணமானவை அல்ல. பணம் நிறைந்த குடும்பமும் இல்லை. வழிகாட்ட யாருமில்லை. ஆனால் அவனிடமிருந்த ஒன்று அமைதியான உறுதி. ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கும் முன் அர்ஜுன் எழுந்து விடுவான். உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு மங்கிய விளக்கின் கீழ் அவன் சிறிய மரமேசையில் படிப்பான். அவன் நண்பர்கள் சிரித்தார்கள். இவ்வளவு உழைத்தால் என்ன பயன்? வாழ்க்கை மாறப்போவதில்லை என்றார்கள். அர்ஜுன் சிரித்தான். வாதிக்கவில்லை. கனவுகள் உழைப்பு இல்லாமல் நிறைவேறாது என்பதை அவன் மனதில் தெரிந்திருந்தது. பள்ளியில் அர்ஜுன் முதல் மாணவன் அல்ல. பல தேர்வுகளில் தோல்வி. சில நேரங்களில் மிகக் குறைந்த மதிப்பெண்கள். ஒவ்வொரு தோல்வியும் அவனது மனதை சுமையாக அழுத்தியது. ஒரு நாள் முக்கியமான தேர்வில் தோற்றபின் பள்ளி படிக்கட்டில் அவன் தனியாக அமர்ந்தான். மதிப்பெண் சீட்டை பார்த்தபடி கண்களில் கண்ணீர். அவர்கள் சொல்வது சரிதானோ? நான் இதற்கு தகுதியில்லையோ என்று அவன் நினைத்தான். அப்போது அவனுடைய ஆசிரியர் அருகில் வந்து நின்றார். அமைதியாகச் சொல்லினார், தோல்வி உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது, கைவிடுவதுதான் தீர்மானிக்கும். அந்த வார்த்தைகள் அவனது மனத்தில் பதிந்தன. அன்றிரவு அர்ஜுன் ஒரு முடிவெடுத்தான். உடனே முதலிடம் பெறுவேன் என்று உறுதி செய்யவில்லை. ஒரே ஒரு வாக்குறுதி, நாளை கைவிட மாட்டேன். நாட்கள் வாரங்களாக மாறின. வாரங்கள் மாதங்களாக மாறின. மெல்ல மெல்ல அவன் முன்னேறினான். அவன் அதிக புத்திசாலியானதால் அல்ல, தொடர்ந்து முயன்றதால்தான். மற்றவர்கள் ஓய்வு எடுத்தபோது அவன் மறுபடியும் படித்தான். மற்றவர்கள் புகார் சொன்னபோது அவன் பயிற்சி செய்தான். இன்னும் கடினமான நாட்கள் வந்தன. உடல் சோர்ந்த நாட்கள், மனம் தளர்ந்த நாட்கள். ஆனால் கைவிட நினைக்கும் ஒவ்வொரு முறையும் இத்தனை தூரம் வந்துவிட்டேனே என்று நினைத்தான். பல ஆண்டுகளுக்குப் பிறகு இறுதி தேர்வு முடிவுகள் வரும் நாள். ஒரு காலத்தில் உடைந்த மனதுடன் நின்ற அதே பள்ளி வழித்தடத்தில் அர்ஜுன் நின்றான். இப்போது அவன் கைகள் நடுங்கவில்லை. முதல் இடப்பட்டியலில் அவனது பெயர் இருந்தது. ஆனால் உண்மையான வெற்றி அந்த மதிப்பெண் அல்ல. கைவிடுவது எளிதாக இருந்த நேரத்திலும் கைவிடாத அந்த சிறுவன்தான். அர்ஜுன் சிரித்தான். வாழ்க்கை எளிதானதால் அல்ல, அவன் வலிமையானவன் ஆனதால்.